மத்திய பிரதேசத்தில் பழங்குடியின சிறுவனின் முகம் மீது சிறுநீர் கழித்தபடியே அலட்சியமாக சிகரெட் பிடித்த பாஜக பிரமுகரின் செயல் நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நடந்த சம்பவத்தை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டில் சாதிய பாகுபாடு தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு உதாரணமாக வடமாநிலங்களில் அரங்கேறி வரும் சம்பவங்கள் சான்றாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் தற்போது அரங்கேறியிருக்கும் சம்பவம் சாதிய கொடுமையின் கோர முகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சித்தி பகுதி பாஜக எம்எல்ஏ கேதர்நாத் சுக்லாவின் உதவியாளராக பிரவேஷ் சுக்லா என்பவர் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரவேஷ் சுக்லா மதுபோதையில் இருந்தபடி இரவு நேரத்தில் அட்ராசிட்டி செய்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மதுபோதையில் இருந்த பிரவேஷ் சுக்லா பழங்குடியின சிறுவனின் முகத்தின் மீது அலட்சியமாக சிகரெட் பிடித்தபடி சிறுநீர் கழித்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோவில் பழங்குடியின சிறுவன் கதறியபடி கெஞ்சியும் கொடூர மனம் படைத்த நபர் தொடர்ந்து சிறுவனின் முகத்தின் மீது சிறுநீர் கழித்தபடி இருந்தார். இந்த வீடியோ நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் பிரவேஷ் சுக்லா மீதான செயலுக்கு எதிர்ப்புகள் கடுமையாக வலுத்து வருகின்றன. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான குற்றவாளிகள் விடுதலை. उत्तर சிறப்பு நீதிமன்றம் அதிர்ச்சி தீர்ப்பு. जिस तरीके से ये मैटर पॉलिटिकल इन्फ्लुएंस से बनाया गया उस तरीके से मुझे ये लगता है कि कहीं ना कहीं நாடெங்கும் எழும் கண்டனங்கள். आज कोर्ट में जो है आज कोर्ट में योगी जी ने ठाकुरवादी बना के रखा यूपी को ठाकुरवादी हम भंगी की औलाद हैं बोलते हैं भंगी को ठाकुरवादियों से ज्यादा भंगी करते हैं. கடந்த 2020ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 19 வயது பெண்ணை வேறு சமூகத்தை சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது. तो फिर एसआई वर्मा के खिलाफ सीबीआई ने चार्जशीट क्यों फाइल कर दी नेग्लिजेंसी को? இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் உடலை அவரது சொந்த கிராமத்திற்கு கொண்டு வந்த காவல்துறை அவரது பெற்றோரின் அனுமதியின்றி பெண்ணின் உடலை தகனம் செய்தார்கள். உத்தரப்பிரதேச அரசு குற்றவாளிகளை காப்பாற்றும் விதமாக நடந்து கொள்கிறது. இது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழைக்கப்படும் அநீதி என்று அப்போது நாடே கொந்தளித்தது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி நேரடியாக ஹத்ராஸ் சென்று பெருந்திரளான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் சந்தீப், ரவி, லவகுஷ், ராமு என 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை ஹத்ராஸ் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதில் முக்கிய குற்றவாளியாக சந்தீப் அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதே சமயம் மற்ற 3 மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அவர்களை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. மேலும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பம் இப்போது வரை மாற்று சமூக குற்றவாளிகளின் குடும்பத்தினரால் மிரட்டப்பட்டு வருவதாகவும் அவர்களால் எப்போது வேண்டுமானாலும் எங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள். மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட பட்டியலின பெண்ணின் மரணத்திற்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டம் வலுத்து வரும் நிலையில் அந்த மாநிலத்தில் மேலும் ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸ் பகுதியில் கடந்த 14ஆம் தேதி 20 வயது பட்டியலின இளம்பெண் ஒருவர் 4 பேரால் கடுமையாக தாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். படுகாயங்களுடன் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் 15 நாட்களுக்கு பிறகு நேற்று உயிரிழந்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மேலும் ஒரு பட்டியலின இளம்பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்ராம்பூரைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண்ணை நேற்று மாலை கண்மூடித்தனமாக தாக்கிய ஒரு கும்பல் அவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது. படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய அந்த பெண் லக்னோ அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார்.